சொன்னல நம்மளை தேடி பணம் வரும்னு. சார் அதுக்கு ஏதாவது நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமா? இல்ல சார், எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கிரெடிட் கார்டை தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம சிபில் ஸ்கோர் அதிகமாகும். ஃபியூச்சர்ல அதுவே நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதையும் யோசிக்காத, வா. எனக்கு உன் கூட அம்மா இருக்கணும். சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் தான். அம்மா வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ஐ ஜாலி. இல்ல ஒரு செக்அப் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு இப்ப இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும்? எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. ஏய், நான் என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். என் பாஸ்ட் எப்ப வேணா எல்லாருக்கும் தெரியலாம். மனோஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கணும்னா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா மட்டும் தான் நடக்கும். வேலை வேகன்சி இருக்குன்னு பார்த்தேன். இன்னைக்குதான் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க. வேலை கிடைச்சிடும்ல. அது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாதான் தெரியும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். சாமி வேண்டிக்கோ. கன்சீவாக கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே வாங்க இருக்கலாம். சைக்கலாஜிக்கலா ஃபிட்டா இல்லைனா கூட தள்ளி போகும். நீங்க எதையாவது நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? எல்லா ஃபேமிலிலயும் ப்ராப்ளம் இருக்கும் தான். அதை ரொம்ப யோசிக்க கூடாது. ரிலாக்ஸ்டா இருங்க. வந்திருக்கேன்க்கா, சொல்லுங்க. ஒரு கஸ்டமர் 50 மாலை கேட்டிருக்காங்க. வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா, பெரிய ஆர்டர்ப்பா. அமுதா நிஷாவெல்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்க வேற இடத்துக்கு மாலை கட்ட போயிருக்காங்க. நீ வரியா மீனா? ஓ அப்படியாக்கா. சீதா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? நல்லபடியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியா? எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னியா? ஏய், என்னடி உம்முன்னு நிக்கிற? உள்ள போய் இப்படிதான் நின்னியா? அக்கா, நீ ஏங்கா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏய், எனக்கு பதட்டமா இருக்கு, சொல்லு. நல்லாதான்க்கா பண்ணிருக்கேன். அப்ப வேலை கிடைச்சிருச்சா? இல்லக்கா, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா கிடைச்சிரும். வேலையும் கிடைச்சிருச்சுன்னா போதும்க்கா. அடுத்து சத்யா தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீதா. இப்பதான் வரும்போது நம்ம பொன்னியம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்த நல்லதே நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க யார பார்த்தேன்னு தெரியுமா? யார? ரோகிணிய. ரோஹிணியா? அந்த ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாக்கா, இங்க கவுண்டர்ல பில்லு கட்டிட்டு இருந்தாங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்காக பார்க்க வர ஹாஸ்பிட்டல் தானே? ஒருவேளை மாசமா இருப்பாங்களோ? இருக்கலாம். நீ அவங்களுக்காக இவ்வளவு சந்தோஷப்படுற? அதுக்காக என்ன பண்றது சீதா? அவங்களும் நம்ம குடும்பம் தானே. நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை வர போதுன்னா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என்ன தெரியும் கேசரிலாம்? அது ஓ சரி சரி, சீதாக்கு வேலை கிடைச்சனால பண்ணிட்டு இருக்கிற. அதுவும் தான். அதுவும் தானா? அப்ப வேற ஏதாவது இருக்கு போலயே. இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுக்காக தான். இதுக்காக என் வீட்டுல இருக்க சக்கரை ரவையெல்லாம் காலி பண்ணுவாளா? நான் அதுக்காக மட்டும் பண்ணல மாமா, ரோஹிணிக்காகவும் தான்.